வணக்கம் அன்பு உறவுகளே. இந்த காணொளி எதுக்குன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க பணம் போடுவீங்க. போடுற பணம் வரவும் செலவுமா போயிட்டே தான் இருக்குமே தவிர, அந்த அந்த பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு சேவிங்ஸ் அந்த அளவுக்கு அக்செப்டபிளா இருக்காது. ஆனா வரது எங்கதான் போகுதுன்னு தெரியாது, செலவாகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இந்த காணொளி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நீங்க பிறந்த தேதியை வச்சு ஒரு குறிப்பிட்ட பேங்க்ல உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தாரபலன் பார்த்து, அதாவது உங்களோட 2-5 கூடையவன் கோரையில ஃப்ரெஷ்ஷா ஒரு புது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நீங்க 1ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 1ஆம் தேதி பிறந்த அன்னைக்கு எந்தெந்த பேங்க நான் சொல்றேனோ அந்த பேங்க்ல உங்களுக்கு ஏற்கனவே அக்கவுண்ட் இருந்தா அதை விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா நான் சொன்ன அந்த கோரையில அந்த பேங்க்ல நியூ அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. கோரை ரொம்ப முக்கியம். நியூ அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட பண வருவாய் சேமிப்பு, நீங்க போடுற பணம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். அதை உங்களால கண்டிப்பா உணர முடியும். 70% இது ஒர்க் அவுட் ஆகும். இது ஏற்கனவே இப்ப 1ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்திருக்காங்கல்ல, அவங்களோட பேங்க்ல அவங்களுக்கு எப்படி பணம் அதிகமா இருக்கு குறைஞ்சிருக்கு அதை ஆய்வு பண்ணி தான் இதை நான் சொல்றேன். இதை செஞ்சு பாருங்க, கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நீங்க 1ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த தேதிகள்ல பிறந்தீங்கன்னா அந்த நம்பரை கூட்டினீங்கன்னா 1 வரும். இப்போ 19ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா அந்த 1 9 கூட்டினீங்கன்னா 10 வருதா, கூட்டினா 1 வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 6ஆம் தேதி 15ஆம் தேதி 24ஆம் தேதி இதுல பிறந்தீங்கன்னா கூட்டினீங்கன்னா 6 வரும். அதே மாதிரி 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதி கூட்டினீங்கன்னா 7 வரும். அது மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க 1ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா நீங்க இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றது பெஸ்ட். சொல்றேன் பாருங்க, ஒரு பேங்கா நோட் பண்ணிக்கங்க. ஐடிபிஐ பேங்க், தமிழ்நாடு மெர்கண்டையன் பேங்க், சிஎஸ்பி பேங்க், தனலட்சுமி பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஐஓபி பேங்க், டிபிஎஸ் பேங்க், அகமாபாத் பேங்க், எஸ் பேங்க். அடுத்து நீங்க 2, 11, 20, 29 இந்த தேதிகள் இங்கிலீஷ் தேதி தான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ் கிடையாது. இந்த தேதிகளில் பிறந்திருந்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, சிட்டி யூனியன் பேங்க், பெடரல் பேங்க், இந்த 3 பேங்க்லயும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி. அடுத்து 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவங்க ஐசிஐசிஐ பேங்க், சிஎஸ்பி பேங்க், ஐடிபிஐ பேங்க், இந்த 3 பேங்க்லயும். அடுத்தது எஸ் பேங்க், இந்த 4 பேங்க்லயும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. அடுத்து 4, 11, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்க, நான் ஸ்பீடா சொல்றேன்னா இன்னொரு வாட்டி வீடியோ பொறுமையா வச்சு கேட்டு பாருங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்க பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பத்தன் பேங்க், டிஎஸ்பி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பாருங்க இந்த தேதிகளில் பிறந்தவங்க. அடுத்தது 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவங்க பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தனலட்சுமி பேங்க், தமிழ்நாடு மெர்கண்டையன் பேங்க், இந்த பேங்க்ல அக்கவுண்ட ஓபன் பண்ணி பாருங்க. அடுத்தது 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவங்க கனரா பேங்க், யூகே பேங்க், ஐடிபிஐ பேங்க், இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. அடுத்து 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவங்க சிட்டி யூனியன் பேங்க், பெடரல் பேங்க், இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அடுத்து கர்நாடகா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த 4 பேங்க்லயும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. அடுத்தது 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவங்க 3 பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. எந்தெந்த பேங்க்னா பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், எஸ் பேங்க்.
அடுத்து 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவங்க கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், சிஎஸ்பி பேங்க், ஐடிபிஐ பேங்க் இந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க நினைக்கலாம், நான் ஏற்கனவே இந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் முன்னேற்றம் தெரியலன்னு நீங்க நினைக்கலாம். அதை அப்படியே முற்றிலும் தவிர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தாரபலன் பார்த்து நல்ல அந்த 2-5 கூடையின் ஹோரையில போயிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே 4 பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க இந்த விஷயத்த. ஓகேவா? நன்றி.